வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பகுதியில் உதயநகர் கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். இங்கே ஒரு காணி விற்பனைக்கு இருக்குது. அதோடும் வீட்டோட சகல வசதிகளோடையும் இந்த காணி இருக்குது. வந்திருக்காங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு விஷயத்த பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த காணி. டெண்டரை பரப்பு காணி. வீடும் உள்ள கட்டியிருக்கு. அளவான வீடு. எத்தனை 10 ரூம் வீடு, ஒரு அளவான வீடு, ஒரு குடும்பம் வாழலாம். பைப்லைன் டேப்ஸ் இருக்கு. குழாய் கிணறு, குழாயும் அடிச்சிருக்குது. அங்கால பாத்ரூம் இருக்குது. டெண்டரை பரப்பு காணி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி பகுதியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கிட்ட போகலாம். ஸ்கூல் போற பிள்ளைகள் இருந்தீங்க என்றால் ஸ்கூல் மேல பக்கத்தையே இருக்கு. இந்த காணி பாத்தீங்க என்றால் உறுதியோட இருக்குது. நீங்கள் எவ்வளவு விலை நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க, மனசுல எவ்வளவு விலை யோசிக்கிறீங்களோ நீங்க எதிர்பார்க்கிறத விட குறைந்த விலையில, மிகவும் குறைந்த விலையில இந்த காணி கொடுக்கறதுக்கு இருக்கு. இதுக்கு போட்டியாளர்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்ப காணிகள் எவ்வளவு விலை போகுது, இப்படி டவுன்ல காணி கிடைக்கிறது எடுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சு கொள்ளுங்க. ஏன்டா உள்ளுக்குள்ள கிராமப்புறம் உள்ளுக்குள்ள எடுக்கிற காணியும் எவ்வளவு விலைக்கு போகுது. இது ஒரு டவுன் சைட்ல இருக்கிற காணி. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்து ஸ்கூல் இருக்குது, சகல வசதியும் இங்க கிட்டதான் இருக்குது. முன்னுக்கு ஒரு மைதானமும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அநேகமான நாட்கள் காணி வீடு வாங்குறதுக்கான ஒரு வேலை திட்டமா தான் அரைவாசி பேர் தெரியணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் காணிகள் இந்த விலை இப்ப கூடிக்கொண்டு போகுது. அப்ப அதாலதான் இப்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம். வீட்டோட சேர்ந்த ஒரு காணி விற்பனைக்கு வந்திருக்குது. இப்ப நாங்க இங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற இங்கத்தியாக்கள்லாம் இதை வாங்கணும்னு இல்லை. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து பார்த்து கொண்டு இருந்தீங்க என்றால் நீங்க இங்க ஸ்ரீலங்கா வந்து தங்கி இதை சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு இடம் வேணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அங்கே இருந்தே இந்த நீங்க காணியை வாங்கி போட்டுட்டு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்க இங்க விட்டுட்டு ஒரு காலத்துல நீங்கள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறதுக்கு மற்றும் சுற்றி இடங்களை பார்க்கறதுக்கும் ஒரு இடம் வேணும். அதுக்கு ஒரு நல்ல இடமா நீங்க இதை வாங்கி போடலாம். இப்ப இங்க இருக்கிறார்கள்லாம் இதை வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்களும் இதை வாங்கி போடலாம். ஏன்னா இது உங்களுக்கு எதிர்காலத்துல எவ்வளவு பயனுள்ளதா அமையும். ஏண்டா எதிர்காலத்துல காணி இருக்குமான்றதே கேள்விக்குறிதான். இது ஒரு வீட்டோட சேர்ந்த காணி இருக்குது. நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அவையோட தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கத்தை நான் கீழே 2 நம்பர் ஆட் பண்ணுவேன். நீங்க எது பண்ணா அவையோட கழிச்சு கொள்ளலாம். நீங்க எதிர்பார்க்கிற விலையை விட மிகவும் குறைந்த விலையில தான், நீங்க எவ்வளவு மனசுல நினைக்கிறீங்களோ அதை விட மிகவும் குறைந்த விலையில இந்த காணி விற்பனைக்கு இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவையோட வேகமா தொடர்பு கொள்றீங்களோ அவ்வளவுக்கு இந்த காணியை நீங்க வேகமா பெற்றுக்கொள்ளலாம். நல்லா தெரியும், இதுல ஒரு காய்க்கக்கூடிய தென்னை, மற்றது அங்கால மாமரம் நிக்குது. இங்கால எல்லாம் பூங்கண்டு வச்சிருக்கணும். இங்கால என்ன ஒரு மாங்கண்டு நிக்குது. இங்கால பாத்தீங்கன்னா வாழை, கொய்யா, அங்கால தென்னங்கண்டுகள் அப்படியான மரங்கள் எல்லாம் இங்க நிக்குது. வெயிலண்டு சொல்ற அளவுக்கு அவ்வளோ வெயில் எல்லாம் இல்லை. ஏன்னா சுத்தி மரம் நிற்கிறபடியா நல்ல வினலா தான் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு விளங்குது. இவ்வளவு மதிய நேரத்தில் நான் காய்க்கிறேன், இவ்வளவு வினலா இருக்குதுண்டா சுத்தி மரம் இருக்குது. ஒரு வீட்டை சுத்தி ஒரு கப்புள்ள அப்படி காட்டுங்க, அங்கால எல்லாம் காட்டுங்க. அப்படியே இங்க பார்த்தோம்னா எங்கால பாத்ரூம் சைட் இருக்குது. அதே மாதிரி பாருங்க. நீங்க காணியை சுத்தி பார்த்தோன்னே தெரியும், காணியில நீட்டா தரமா அடைச்சிருக்குது. தரமான காணி. காணிக்கு உறுதியும் இருக்கு. அவருக்கு உறுதியை கொண்டு வாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது காணின்ற உறுதி. நீங்க நம்பிக்கையா வாங்கலாம். என்ற காணி உறுதியோட கிடக்குது. வீதியும் நல்ல ஒரு வீதி தான் இருக்குது. நீங்க அவசரம் பண்ணா நீங்க பக்கமாவே டவுன் போயிடலாம். உள்ள உதயநகர் கிழக்குக்கு உள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்தை காட்டுங்க. இந்த மைதானத்துக்கு நேர முன்னுக்கே இவட வீடு இருக்குது. காணி என்று இப்ப நிறைய பேர் தெரிவிங்கள், காணி வாங்கணும் என்று. அவர்களுக்கான பதிவு தான் இது. காணியோட சேர்த்து உங்களுக்கு வீடும் இருக்குது. காணியோட சேர்த்து நல்ல தரமான வீடும் இருக்குது. இந்த வீட்டோட சேர்ந்த காணியை வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்கிறார்கள். மிகவும் வேகமாக கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அவையோட கதைச்சு இந்த காணியை மிகவும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.